வெல்கம் டு ரேபிட் மைன்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்களுடைய போராட்டம் நடைபெறப்போகுது. கணினி ஆய்வகங்களில் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களை நியமிக்காமல் தனியார் நிறுவனத்திடமிருந்து பிஎட் படிக்காதவங்களை நியமித்ததால் இந்த போராட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெறப்போகுது. இது எதற்காகன்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்களுடைய பிஎட் கல்வி சான்றிதழ்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தை அக்டோபர் 1இல் நடத்தவுள்ளதாக தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க பொதுச் செயலாளர் குமரேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் உயர்தர கணினி ஆய்வகங்களை நிறுவவும் கணினி பயிற்றுநர்களை நியமிக்கவும் மத்திய அரசு சமக்க சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதி வழங்கி வருகிறது. இதன் மூலம் தமிழக அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் 10 கணினிகளையும் மேல்நிலைப் பள்ளிகளில் 20 கணினிகளையும் கொண்டு ஆய்வகங்களை நிறுவியுள்ளது. ஆனால் இங்கு கணினி பயிற்றுனர் முறையாக நியமனம் செய்யப்படவில்லை. சுமார் 8209 நடுநிலைப் பள்ளிகளில் ஹைடெக் லேப் அமைத்தல் கணினி பயிற்றுனர் நியமனங்களை மேற்கொள்ள தனியார் நிறுவனத்தினரும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பணியாளர்களும் நியமிக்கப்பட்டு விட்டனர். அவர்களில் பெரும்பாலானோர் முறையாக கணினி கல்வி இல்லாதவர்கள். அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்ஸ்ட்ரக்டர் பணிக்கு தனியார் நிறுவனம் மூலம் பணி வழங்கப்பட்ட நிலையில் கணினி அறிவியல் பாடத்தில் பிஎட் பட்டம் பெற்ற 60,000க்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பின்றி பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மற்ற சில மாநிலங்களில் சமர்க் சிக்ஷா திட்டத்தின் கீழ் உயர்தர கணினி ஆய்வகங்களை அமைத்து கணினி அறிவியல் பாடத்திட்டத்திற்கென்று தனி புத்தகமும் வழங்கி கணினி அறிவியல் பாடத்தை 6ஆம் வகுப்பில் இருந்து 10ஆம் வகுப்பு வரை முறையான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கற்பித்து வருகிறது. ஆனால் தமிழகத்தில் அதுபோன்ற கல்விச்சூழல் இல்லாததால் கணினி அறிவியல் பிஎட் பட்டதாரிகள் கடும் சிரமத்தை சந்தித்துள்ளனர். எனவே கணினி அறிவியல் பிஎட் பட்ட சான்றிதழ்களை அக்டோபர் 1ஆம் தேதி பள்ளி கல்வி இயக்குனர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தவுள்ளோம் என கூறியுள்ளார். இது பார்த்திங்கன்னா, கணினி ஆய்வகங்களில் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களை நியமிக்காமல் தனியார் நிறுவனத்திடமிருந்து பிஎட் படிக்காதவங்களை நியமித்ததால் இந்த போராட்டம் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெறப்போகுது. தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.